A pleasant good morning, dear students. Welcome back after the midterm test. எல்லாரும் டெஸ்ட் நல்லா எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, நம்ம டைரெக்டாக லெசனுக்கு போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. There is a two theorem and before I want to talk about something. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு வால்யூம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது தான். 10th ஸ்டாண்டர்டில் ரிலேட்டடாக இருந்தது தான் நீங்கள் 11th படிச்சிங்க. இப்போ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேர் படிக்கிறீங்க, நிறைய பேர் ரிப்ளை பண்ணுறீங்க. வெரி குட். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். 11th ஸ்டாண்டர்டு யாருக்கு எல்லாம் நீங்கள் அது கோ த்ரூ பண்ணி ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸ்கூல் லீவில் இருக்குது, ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க, நடக்குது அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களோட பார்ட் ஆஃப் செஷன் என்ன, உங்களோட ஒர்க் என்ன, ஆஸ் டே பை டே வாட் ஷுட் யூ லேர்ன், என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. அது நம்ம வந்து ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதலை, ரிப்ளை பண்ணலை, படிக்கலை அப்படின்னா என்ன ஏமாத்தலைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. இன்னும் நிறைய பேரண்ட் வந்து சார் நீட்டுக்கெலாம் என் பையன் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னோடய பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்ன டிப்ஸ் கொடுங்க, ஐடியா கொடுங்க, எங்கே போகலாம், எங்கே படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நீங்கள் டைமுக்கு நிறைய படிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டைம் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து. பட் மொபைலில் நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் அவாய்டு வாட் எவர் இட் இஸ். சப்ஜெக்ட் என்னவோ அதை மட்டும் நீங்கள் படிங்க மொபைலில். அடுத்த டைம் மிச்ச டைம்லாம் வந்து புக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா புரியலனா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க வந்து பார்த்திங்கன்னா. அஃப்கோர்ஸ் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஆஸ்க். நிறைய பேர் கேட்குறீங்க, இன்னும் நிறைய பேர் வந்து எந்த ரிப்ளையும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா. ஹோம்ஒர்க் மட்டும் உங்கள் கடமை மாதிரி செய்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து. என்னோடய கடமையும் இருக்குது, இதில் உங்களோட கடமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை நம்ம வெரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம பார்க்கணும் வந்து பார்த்திங்கன்னா. அதனால் உங்கள் கடமையாக செய்யாமல் விரும்பி அடுத்த ஹையர் செகண்டரி, ஹையர் ஸ்டடீஸுக்கு இது ஒரு பேஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். ஏதோ ஹோம்ஒர்க் போட்டாங்க, நான் எழுதி அமிச்சா சரியாக போச்சு, என்னோடய வேலை முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தயவு செஞ்சு ஒருத்தரும் உங்கள் கடமையாக நினைக்காம விரும்பி படிங்க வந்து பார்த்திங்கன்னா. எஜுகேஷனால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியும். நான் எதுக்கு மாற்றணும் அப்படின்னா உங்களோட கேரியரை நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து கொண்டு போக முடியும். அது எஜுகேஷன் தான் ப்ரைமரி, ஃபஸ்ட்டு வந்து அதுதான். மற்றதெல்லாம் வந்து செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா. உங்களோட கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம டார்க் பற்றி நிறைய பார்த்துட்டோம். ஸ்பேனர் ரொட்டேஷன், டார்க் அபவுட் அன் ஆக்சிஸ், ரொட்டேஷன் வந்து எப்படி மாறுது, என்ன ஃபார்முலா சொல்லி இந்த ஞாபகம் இருக்காருன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, த யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர், எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு தியரம் ஒன்று பார்க்க போகிறோம். பேரலல் ஆக்சிஸ் தியரம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் பேரலல் ஆக்சிஸ் தியரம். இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன அப்படி? இனர்ஷியா யூ ஸ்டடிட் இன் 10th ஸ்டாண்டர்ட். inability of the body to change itself is called inertia. ஒரு பொருள் அந்த ஆப்ஜெக்டை அதோட பொசிஷனை மாற்றிக்க முடியலனா இனர்ஷியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் நிலைம திருப்புத்திறன், இதுக்கு பேர் வந்து அது திருப்புத்திறன். எஸ், டார்க். ரொட்டேஷனல் அபவுட் அன் ஆக்சிஸ் இஸ் கால்டு டார்க். தட் இஸ் எ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நிலைம, இனர்ஷியான் நிலைம. ஸ்டெபிலிட்டியாக ஒரே இடத்துல ஆக்சிஸை வச்சுக்கிட்டு அதை நம்ம மொமெண்ட்டு கொடுக்குறோம். மொமெண்டம்னா என்ன? எம்வி, மாஸ் இன்டூ வெலாசிட்டி. அப்போ அது ரொட்டேட் பண்ணுறது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நிலைம திருப்புத்திறன் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த தியரம் போய்டுவோம். சரியா? வாட் இஸ் திஸ் தியரம் இஸ் எக்ஸ்பிளைன் a parallel axis theorem of moment of inertia in a particular axis. parallel axis, parallel ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சென்டரில் ஒரு மாஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த தியரம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சென்டர் ஆஃப் மாஸ் and then parallel distance and square of the perpendicular distance. Center of mass and then product of the mass, center of mass and product of the mass and square of the perpendicular distance is equal to moment of inertia.
என்னென்ன காம்போனண்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா வந்து பார்த்தீங்கன்னா parallel axis theoremல சென்டர் ஆஃப் மாஸ் சென்டரில் எவ்வளோ மாஸ் இருக்குது அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் டோட்டல் ப்ராடக்டாக என்ன மாஸ் இருக்குது அண்ட் ஸ்கொயர் ஆஃப் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அதுதான் நம்ம இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்ற parallel axis theoremல நம்ம பார்க்க போகிறோம். What is the now let us see one parallel axis act on the particular area is called AB parallel axis. அதுக்கு ஈக்குவலாக ஒரு பேரலாக வந்து இன்னொரு ஆக்சிஸ் வந்து ரொட்டேஷன் ஆகுது. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன ஒரு அச்ச மையமாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகிறது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போது இதுக்கு பேரலாக ஒரு ஆக்ட் யூஸ் ஆகுது. இப்போ இது ஏபின்னு வச்சுக்கிறோம், இது வந்து டின்னு வச்சுக்கிறோம். முதல்ல தீரம் கொண்டு வராங்க. ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் மாஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். Remember, moment of inertia IC is called center of mass and product of the mass and square of the perpendicular distance. இதை மூலிமா நம்ம இந்த தியரமை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். So this perpendicular distance between the two parallel axes perpendicular distance is called D and the product of mass is called X and the point is called P. AB and DE two parallel axes act in the axis of rotations. Now see I is equal to summation of m into x plus d whole square. Summation நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. கூடுதல் அப்படின்னு பேர் வந்து இதுக்கு பேர். கூடுதல் அதாவது இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று சேர்க்குறோம். நிறைய ப்ராடக்ட் இருக்குது, நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் நிறைய இருக்குது, அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்க்கறது தான் வந்து சமேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தியரம் 5 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிங்க. Again ஒரு தடவை தியரம் ரிப்பீட் பண்ணுறேன். The moment of inertia is directly proportional to center of the mass, product of the mass, square of the perpendicular distance. I is equal to IC plus MD square. I moment of inertia, IC center of mass, product of the mass, square of the perpendicular distance. So what is it? The summation is to be here. The summation, the total product of the mass will be joined. அது நம்ம ஒன்று சேர்க்கிறோம். Summation of m into product of mass x plus d whole square. இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து தான் நம்ம தியரமை வந்து டெரைவ் பண்ண போகிறோம். எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சமேஷன் ஆஃப் m into x plus d whole square அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஸ்மால் m a plus b whole square. What is the formula? Anybody know? What is the a plus b whole square formula? a square plus 2ab plus b square. Again, a plus b whole square, a square plus b square plus 2ab. Remember, a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. And then I is equal to summation of m உள்ள multiply பண்ணுங்க mx square plus md square plus 2mxd. m multiply பண்ணுறேன் mx square plus md square 2mxd. The summation of mx square is called IC. What is m? Product of the mass and the product of the distance is called x. அப்போ mass distance ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே product of center of mass அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டோட்டலாக இந்த இடத்துல mx ஸ்கொயர் வந்து ஐசின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா mxோட வேல்யூ வந்து 0 ஆகிடுது. சமேஷன் ஆஃப் mx is equal to 0 ஆகுது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி வருது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது I is equal to summation of mx square plus md square plus 2mxd. mx square value IC, okay, then plus md square plus 2mxd is called 0. அப்போ ரிமெம்பர் என்ன இருக்கும்? I is equal to IC plus md square. சரி, ஓகே. ஏன் இந்த இடத்துல நம்ம mx வந்து 0ன்னு கொடுக்குறோம்? இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், x is a particular axis. இது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் ரெண்டு அப்போ எப்படி வேணால் இருக்கலாம்னும் போது நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்தால் 0, இந்த இடத்துல எடுத்தால் பாசிட்டிவ், இங்கே எடுத்தோன்னா நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறாங்க, let us consider about the point is origin point. அது இடத்துல இருக்கும்போது mx is equal to 0 and then mx square, the total product of the mass is called center of mass is called IC. These condition will be applied on the theorem. So I is equal to summation of mx square value என்ன வந்துச்சுமா 0, md square
அது அப்படியே தான் இருக்குது. 2mx வந்து பார்த்தீங்கன்னா 0. mx 0னா எல்லாமே 0 தான். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல 0 பிகாஸ் த two parallel axis of rotation will be equal. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது பர்பண்டிகுலர் 0 ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு mxd 0 ஆகிடுச்சுன்னா ரிமெம்பர் வேல்யூனா இருக்கும் I is equal to IC plus MD square. Again I will repeat the theorem. What is the theorem? The moment of inertia is directly proportional to center of mass plus product of the mass and square of the perpendicular distance. This is called a parallel axis theorem of moment of inertia. What is the moment of inertia? நிலைம திருப்புத்திறன். அப்போது அந்த parallel axis theorem வந்து என்னென்னா, நீங்கள் ஸ்பேனர் இதுக்கு முன்னாடி டார்க் பற்றி நம்ம படித்தோம். ஸ்பேனரை என்ன டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர்பண்டிகுலராவா பேரலாவா அப்படின்றது. பேரலாக இருந்தால் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருந்தால் எப்படி இருக்கும். அப்போது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் திஸ் டைரெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டைரெக்ஷன் எது ரொட்டேட்ன்றது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ இதே நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் பார்த்தோம். இதிலே பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரமாக எப்படி மாறும் அப்படின்றது நம்ம இன்னொரு தியரம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது இம்பார்ட்டன்ட் தியரம் பேரலல் ஆக்சிஸ் தியரம். நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. I repeat you, this particular area is to be covered. The parallel axis of AB and the product of the distance of particular distance point is called x and the point is called P. Again the parallel axis of DE, two parallel axes of rotations to be equal and the perpendicular distance is called D. The moment of torque will be considered the parallel axis theorem. What is the derived? We can proof of the parallel axis theorem. I is equal to IC plus MD square. So we can taking the formula I is equal to summation of M into x plus D whole square. M is the product of mass, x is the product of the distance, particular point and the product of the distance, product of the mass and perpendicular distance is called D. So whole square. A plus B whole square is A square plus B square plus 2AB. M multiply பண்ணுறேன், mx square plus md square plus 2mxd. Here what is the condition is center of mass, total summation of mx square is equal to IC and the axis of rotation is considered about the axis is not a negative axis, is not a positive axis. Taking the origin point is x. So origin point is 0. So mx is equal to 0. These two conditions will be applied. I is equal to summation of IC plus md square plus 0. சம்மேஷன் இந்த இடத்துல பண்ணியாச்சு. சம்மேஷன்னா கூடுதல்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன நெட் தியரம் கிடையாது. I is equal to IC plus MD square. So this parallel axis theorem will be explained. The moment of inertia, this is moment of inertia and the particular point, moment of inertia is equal to center of mass and the product of the mass. என்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் இடத்துல ரொட்டேஷன் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் பர்பண்டிகுலர் ஸ்கொயர் ஆஃப் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் and this is called a parallel axis theorem. Remember, parallel axis theorem. It's very simple. Just நீங்கள் வந்து பண்ணுறீங்க summation of m into x plus d whole square, a plus b whole square ஃபார்முலா எடுக்கிறீங்க, m உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க, இந்த கண்டிஷன் கொடுக்குறீங்க, IC mx square பதில் IC கொடுக்குறீங்க. டோட்டல் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. மொமெண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் IC இல்லையா, mx is equal to 0. அப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும், நமக்கு இந்த தியரம் வந்து கிடைக்கிது. This is a parallel axis theorem. It's a very important detailed question. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது புக்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங்காக கொடுத்துருப்பாங்க. நான் இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் எழுதிருக்கிறேன். இந்த ரெண்டே கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் டெரைவ் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மெமரி பவரை தயவு செஞ்சு வந்து குறைச்சிக்கிங்க, படிக்கிறதுல மட்டும் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக மெமரி பவர் எல்லாருக்கும் நல்லது, அது வேறு மாதிரி யூஸ் ஆகுது. என்னென்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறான், ப்ராப்ளம்லாம் கூட மனப்பாடம் பண்ணுறான். அதை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்கும். மனப்பாடம் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க, கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுங்க. இப்போ இதை வச்சே நீங்கள் வந்து தியரம் சொல்லிடலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்டர் ஆஃப் மாஸ், ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ், ஸ்கொயர் ஆஃப் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், தட்ஸ் ஆல். ஆனால் இதை உட்காந்து 10 முறை எழுதி பார்க்குறது, மனப்பாடம் பண்ணுறது, இதெல்லாம் யூஸே கிடையாதுமா, நத்திங் டு யூஸ்மா. இஃப் யூ பிகம் டு ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் எஜுகேஷன், வாட் எவர் இட் இஸ், யூ ஆர் அண்டர்ஸ்டூட் ஆன் த சப்ஜெக்ட். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இன்னும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது, உங்களுக்கான அதுக்கான எபிலிட்டியும் இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு நீங்கள் லீவில் படிங்க, எழுதி பாருங்கள். மனப்பாடம் பண்ணுறதை விட நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனப்பாடம் பண்ணுறதை விட ஒரு முறை எழுதி பார்க்குறது நீங்கள் 10 முறை படிக்கிறதுக்கு சமம். என்ன சார் ஹையர் எஜுகேஷன் வந்துட்டு இன்னமும் இப்படியே சொல்கிறீங்க? ஆமாம், வேறு வழி இல்லை. நிறைய பேர் மெமரைஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஹையர் எஜுகேஷன் வந்து போது நீங்கள் புரிஞ்சு தான் படிக்கணும், கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் மாதிரி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து மாறும். பேரலல் வந்து டைரெக்ஷன் வந்து அது வந்து பர்பெண்டிகுலராக எடுத்துக்கிறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்போ நம்ம எடுத்தது வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம். அந்த டைரெக்ஷனை மாற்றும் போது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வரும். சரியா? இது வந்து புரியுது அவங்க எல்லாருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த டார்க்லே இது மாதிரி டார்க் என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ஸ் த ஃபார்முலா? டவ் இஸ் ஈக்குவல் டு F into D, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், அதே தான் வரும். ஃபோர்ஸ்னால் என்ன? நியூட்டன் செகண்ட் லா, MA இல்லையா? மாஸ், சென்டர் ஆஃப் மாஸ். M வந்துச்சா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து அது ஆக்சிலேஷன் அதில் இருக்கா? அதுக்கப்புறம் D பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், D ஸ்கொயர் வந்துச்சா? சென்டர் ஆஃப் மாஸு, ப்ராடக்ட் ஆஃப் த மாஸு, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். பாருங்கள், இந்த டார்க் ஃபார்முலா அப்படியே ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து டெரைவ் பண்ணுறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து. அப்போ டார்க்கு லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுலேருந்து ஒரு டீட்டெயில் கொஸ்டின் தான் வந்து டார்க் அபவுட் அன் ஆக்சிஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைரக்ஷன். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.